தற்போதைய உடனுக்குடன் நிலை நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் கனமழை காரணமாக அகஸ்தியர் அருவிகள் பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொட்டும் மழையால் நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை நீடித்து வருகிறது. இதனால் அகஸ்தியர் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாபநாசம், சேர்வலார் ஆகிய பகுதிகளில் நீர்வரத்து அதிகமானதால் சொரிமுத்து அய்யனார் கோவில் தற்போது மூடப்பட்டிருக்கும் செய்தியை உடனுக்குடன் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் தகவலுடன் நிகழார் நம் செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், தொடர்மழை குறித்து கூடுதல் தகவல்கள் என்ன, விரிவாக பதிவு செய்யலாம். நெல்லை மாவட்டத்தில் ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதம் 16 முதல் 18ஆம் தேதி வரை 3 நாள் அதிக கனமழை பெய்ததன் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஆனால் இந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே பரவலாக மழை பெய்து கொண்டு வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு அணைகளுக்கு நீர் வரத்து என்பது மிக அதிகமாக உள்ளது. குறிப்பாக பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய 3 அணைகளும் தற்போது நிரம்பிவிட்ட நிலையில் அணைக்கு வரக்கூடிய தண்ணீர் என்பது அப்படியே தாமிரபரணி ஆற்றிற்கும் திறந்து விடப்பட்டுள்ளன. குறிப்பாக வினாடிக்கு 7000 கனஅடி தண்ணீர் என்பது தற்போது திறக்கப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் என்பது அகஸ்தியர் அருவி மற்றும் உள்ளிட்ட பல்வேறு தாமிரபரணி ஆற்றில் செல்வதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள சொரிமுத்து அய்யனார் கோவில் மற்றும் அகஸ்தியர் அருவிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக பாபநாசத்தில் உள்ள வனத்துறைக்கு சொந்தமான சோதனை சாவடிகள் மூடப்பட்டுள்ளன. என்றால் நேரடியாக பொதுமக்கள் யாரும் அகஸ்தியர் அருவி மற்றும் சொரிமுத்து அய்யனார் கோவில் செல்வதற்கு முழுவதுமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை என்பது தற்காலிகமாக உள்ளதுதான். ஏனென்றால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழை குறைந்த பிறகு நீரின் வரத்து குறைந்த பின்னர் மீண்டும் சுற்றுலா பயணிகள் நேரடியாக சொரிமுத்து அய்யனார் கோவிலுக்கோ அல்லது அகஸ்தியர் அருவிக்கோ அல்லது பாபநாசம் அணைக்கோ செல்லலாம் என வனத்துறையினர் அறிவித்துள்ளார்கள். தொடர்ந்து தற்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்து வருவதன் காரணமாக அருவிகளுக்கும் அகஸ்தியர்களுக்கும் தண்ணீர் வரத்து என்பது அடித்துள்ளது. குறிப்பாக அங்கு வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது. நீங்க நேரடியாகவே பார்க்கலாம். அந்த அளவுக்கு அந்த அகஸ்தியர் அருவி அனைத்துமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கின் மூலமாக காட்சியை அளித்துக் கொண்டு இருக்கிறது. ஆகவே தற்போது அந்த சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது சுற்றுலா பயணிகள் நேரடியாக அந்த பகுதிக்கு செல்வதற்கே தடை விதிக்கப்பட்டுள்ளது. சூர்யா, நிலவரம் குறித்த கூடுதல் தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.